அழகி சடைய அம்பிகைய சடையம்மாள சடையம்மாள் இங்கத படிக்க கதை படிக்க அருள்புரிவ கலைமகள கதை படிக்க ஏ சடமுனி அம்மா வீர பள்ளும் விரிசடையும் விரித்தாடும் ஜடமுடியா எரிக்கும் கண்ணு சவந்த முகம் ஏக போக சடமுடியா சடையோடு பிறந்தவளே அம்பிகைய சடையம்மாள ஒன்புகளை பார போறோம் அம்மா உன்கதைய பாடும்போது ஏ சடையம்மாள எனக்கு ஓடி வந்து அருள் பாடும்போது அம்மா ஒன்னாவது சமுத்திரமா உப்பு தண்ணி பெருங்கடலா இரண்டாவது சமுத்திரமா இரண்டாம் கடல் கருங்கடலா மூணாவது சமுத்திரமா மூணாங்கடல் மோர்கடலா ஏழு நல்ல கடலுக்கப்பா ஏழு நல்ல கடலுக்கப்பா நாகலோகப்பட்டணத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துவா நாகராஜன் நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி நலமுடனை வாழ்ந்துவா அப்போ நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கோடிக்கும் ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்த வீடு இருக்கு சொத்து இருக்க சுகம் இருக்க சொத்தால குறைவும் இல்ல மன்னவனும் தேவியோ மனமகிழ்ந்து வாழ்ந்துவா உடலும் நல்ல உயிரும் போ ஒற்றுமையா வாழ்ந்துவா நகமும் நல்லோ சதையும் போல நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி நலமுடனே வாழ்ந்து நாகக்கண்ணி ஏ நாகராஜன் நாகக்கண்ணி அதாவது ஐயா ஒன்னல்ல இரண்டல்ல 7 கடலுக்கு அப்பால சரி நாகப்புத்து நாகப்புத்துன்னு சொல்லுதாமே ஆமா உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்பேன் கரெக்டா பதில் சொல்லிடணும் நீங்க நாகப்புத்த கெட்டுவது யார் கட்டுவா கொத்தனாரு கொத்தனாரே கட்டுவாரு வீடு கட்டுறாரு யோ நாகப்புத்த கெட்டுவது யார் கட்டுதா கரையான் தான் கட்டும்னே நாகபுத்தன் நாகம் கட்டாம எப்படி கரையான் கட்டுச்சு கரையான் தான் கட்டும் நாகம் அதுக்கு பிறகுதான் போய் உள்ள இருக்கும் அதாவது என்ன ஐயா சொன்னது உண்மைதான் ஆமா நாகப்புத்த என்னைக்கும் நாகங்கள் கட்டாது கட்ட மாட்டாங்க கட்டாது அது கட்டாது இந்த கரையான்கள் எல்லாம் வெயில் வெயிலுன்னு பாராம மலையும் மலைன்னு பாராம கரையாங்கள் மண்ணெடுக்கிறது மனிதனுடைய கால்படாத இடத்துல மண்ணெடுக்கணுமா மனுஷன் ஈசம்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப கரையான்கள் எல்லாம் கால்படாத இடத்துல மண்ணெடுத்து ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு பெரிய புத்தா கெட்டுமா கட்டிடும் அது வரைக்கும் இந்த நாகங்கள்லாம் மறைமுகமாவே இருக்குமா ஆமா ஆமா ஐயா உண்மைதான் மறைமுகமா தான் இருந்து அப்போ அந்த நாகங்கள் புத்த கெட்டின உடனே சரி அந்த கரையான்கள் அந்த புத்த கெட்டின உடனே இந்த நாகங்கள் போய் மூச்சு விடும் ஆமா ஐயா மூச்சு விடும் நாகப்புத்துக்குள்ள ஆமா நாகத்தினுடைய மூச்சுக்கு கரையான்கள் பிளக்குமா தாங்காத பிளக்காத
நாகத்தினுடைய மூச்சு தாங்க முடியாம கரையான்கள் எல்லாம் மாண்டு போகும். பிறகு இந்த நாகங்கள் அதுல போய் குடியிருக்குமா. அதுக்குத்தான் பேரு நாகப்புத்துன்னு பேரு. ஆமா, அதனாலே நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணியான பெண்கொடியாளுக்கும் 2 பேர்களுக்குமே மாலை மனம் சூடி 12 வருட காலங்கள் கிடந்தது. ஒரு வேலைவட்டம் முடிஞ்சு போச்சு. இவ்விதமாக இருக்கும் பொழுது பாடும் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி வாழ்ந்து வருங்காலத்தில் சொத்திருக்க சுகம் இருக்க அவருக்கு சொத்தையால பிள்ளை இல்ல அண்ணா பிள்ளை இல்ல கவலை கொண்டு சண்டாளி நாகக்கண்ணி பெருங்கவலை அடைந்தாலே மண்ணா வட்டியில சாதம் போட்டா எனக்கு வாரி உண்ண பிள்ளை இல்ல. மண்ணா கும்பாவில சாதம் போட்டா எனக்கு கூட உண்ண பிள்ளை இல்லை. இலையதில சாதம் போட்டா எடுத்து உண்ண பிள்ளை இல்ல. என்ன மண்ணா பாவம் செய்தோம் மண்ணா இதுவரைக்கும் பிள்ளை இல்ல நாகராஜா ஆண்டிகள் அடித்தோமா அந்த நிறைய ஏசினோமா தாயாருள்ள பிள்ளைகளை இந்த பாதகத்தினாக கண்ணி தலையிலட்டி அடித்தோமா மாதாவிள்ள பிள்ளைகளை மண்டையில கொட்டிட்டோமா. இந்த எனக்கு பிள்ளை இல்ல முத்து போல கண்ணீரைத்தான் முகங்கள் எல்லாம் சோரலிட்டா ஆறாக கண்ணீரைத்தான் நாக கண்ணீர் அங்கோமெல்லாம் வடிப்பாளோ அப்போ வாடிவனே நாகக்கண்ணி வருத்தப்பட வேண்டாம் அம்மா. ஆண்டவனின் அருள் இருந்தா குழந்தவரம் கிடைக்கும் அம்மா. அப்ப சொன்னா நாகக்கண்ணி சொல்றா மன்னவா எனக்கு பிள்ளை இல்ல சோறதுதான் பிள்ளை இல்ல சோறது எனக்கு புழுவை வாரி உண்டது ஏ மாடத்தி மன்னா புழுவை வாரி உண்டது மதலை இல்ல சாதம் அது மதலை இல்ல சாதம் அது மண்ணை வாரி உண்டது போ பிள்ளை இல்ல வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டா மதலை இல்ல வாசலுக்கு வாசலுக்கு மறையோர்கள் வரவே மாட்டா
நாகக்கண்ணி வருத்தப்பட வேண்டாம் அம்மா. ஏ அம்மா நாகக்கண்ணி, பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதம்மா. கவலைப்படாதம்மா. உங்ககிட்ட ஒரு விவரம் சொல்லுங்க கேளு. என்ன என்ன? கோட்டையில பெண் பிறந்தாலும் தலையில என்னைக்கும் போட்ட விதி தப்பாது. தப்பாது தப்பாது. அது உண்மைதானே? ஆமா. ஒரு மனுஷனுக்கு 1000 கோட்டை அரிசி. நாகக்கண்ணி வருத்தப்பட வேண்டாம்மா. பிள்ளை இல்ல கவலை கொண்டு பகவானை நினைக்க போறேன். நாம் பாரத்தவன் செய்ய போறேன். ஏன் நாகக்கண்ணி அம்மா ஈஸ்வரனை நினைக்க போறேன். இனிய தவம் செய்ய போறேன். அம்மா நாகக்கண்ணி நான் தவம் இருந்து வர வரைக்கும் நாகலோகத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லி நாகராஜ மன்னன் இறைவனை நோக்கி தவம் இருக்க வேணும் என்று அண்ணா ஏத்து மலை இறக்கும் மலை 7 மாலங்காமம் விட்டான். 8வது மலையதில அவ இருந்து தவம் செய்ய போறான். அப்போ 8வது மலையதில இமயமலை அடிவாரத்தில் பகவான நினைத்தல்லவோ நாகமுடி ராஜாவோ பாரத்தவம் செய்யுவானா. ஒரு தவம் என்பது 5 அடக்குனாத்தான் தவமாகலாம். அப்படி அடக்கி உட்கார்ந்தா தான் தவம் இருக்க முடியும். உங்க எல்லாத்துக்கும் ஒரு விவரம் சொல்லுங்க கேளுங்க. என்னய்யா விவரம்? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்புனா நட்டம் தான். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்ட பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்புனா நட்டம்னு சொல்லுங்க கேளுங்க. என்ன அர்த்தம்னா? ஓரெட்டில் படியாத பாடமும் ஈரட்டில் வளராத வளர்ப்பு, 3 24 பாராத மனமும், 4 32 பெறாத குழந்தையும், 5 40 அகம்பொருள் சேர்க்காத உடலும், 6 48 பேரம்பேத்தி எடுக்காத திரேகமும், 7 56 வயசாயிடுதுன்னா காய் வெட்டிய கட்டிடணும் காசிக்கு பேரும். ஊருக்குள்ள லாந்தப்படாது. என்ன கண்டவனே ஆட்சி முறைக்கா எசக்கியம்மா முறைக்கா எசக்கியம்மா முறைக்காதன. அதாவது 56 வயசுக்கு மேல காய் வெட்டிய கட்டிட்டு இவன் காசிக்கு போச்சுதானே நினைக்காதீங்க. ஓரெட்டில் படியாத பாடம்னா 8 வயசுக்குள்ள எழுத படிக்க தெரியணும். 18 16 வயசாயிடுதுன்னா ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா அரும்பு மீச குறும்பு பார்வை திருட்டு மொழிய உருட்டி முழிக்கணும். கண்ணா 24 வயசுல பாராத மனம், அதுதான் திருமணம். 24 வயசுக்குள்ள கட்டிடணும். 4 32 வயசுல பிள்ளை முகம் பார்க்கணும். ஒரு குழந்தை குட்டியை பத்தி எடுத்துறணும். ஆமா. 5 40 வயசுல அகம்பொருள் சேர்க்கணும். எல்லாரும் கூர்மையா கேளுங்க. என்ன அகம்னா என்ன? 40 வயசுக்குள்ள நாம எவ்வளவு சம்பாத்தியம் எடுத்தோமோ அதுதான் சம்பாத்தியம். 40 வயசுக்கு முன்னாடி எவ்வளவுதான் குட்டிக்கரண அடிய அத்தனையும் பறந்து போகுமா? அப்படியாக நாகராஜ மன்னன் பார்த்தான். என்ன செய்தான்? ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து ஒரு கும்பம் வைத்து தவம் இருந்தான். ஒரு கும்பம் வைத்து தவம் இருந்தான். தவம் இருந்தான் கோபம் கொண்ட நாகராஜன் கும்பம் அது வைக்கும் போது நாகராஜன் தவம் அதில 12 வருட காலம் பாரத்தவன் செய்து வாரான். 12 வருடத்திலே ஒரு மூங்கிலது வளருதையா.
ஒரு மூங்கிலது வளர்ந்தல்ல மூங்கிலது வளர்ந்தல்ல வானத்துக்கும் பூமி மட்டும் வளர்ந்து மெல்ல நிற்குதையா வானத்துக்கும் பூமி மட்டும் ஒரு மூங்கிலது வளர்ந்திடுமா மூங்கிலது வளரும் போது 12 வருட காலங்கள் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் புகழ மறக்காமல் உடையவன் புகழ மறக்காம இருந்தானே இவன் தவம் அவோர தவம் ஆயிடுது அப்போ என்ன ஆடாத கைலாசோ ஆடிடுமா செந்திடுமா நடுங்காத கைலா என்ன கிடுகிடு நடுங்குதையோ அப்போ கைலாசம் ஆடும்போது பார்த்தானே சிவபெருமா வாடாப்ப நாகராஜா பகவானுக்கு சந்தேகம் வந்துட்டு இந்த கைலாசம் கிடுகிடுன்னு ஆடுதே ஏன் ஆடுது பார்வதி கேட்டா இறைவா இந்த கைலாசம் ஆட காரணம் என்ன சொல்லுங்க அம்மா இமயமலை அடிவாரத்துல நாகராஜன் என்ற ஒரு ஆண் நாகம் பிள்ளை இல்லைன்னு இருக்கான் அவனுடைய தவ வல்லமையாலதான் இப்படி ஆடுது அப்படியா நாகராஜ மன்னனுக்கு பிள்ளை கொடுக்கணும் பிள்ளை கொடுக்கணும்னா அவன் தலையெழுத்த பார்க்கணும் உலகத்துல ஓரறிவு படைத்த புல் பூண்டு தாவரத்துல இருந்து 6 அறிவு படைத்த மானிட மனுக்கள் முதற்கொண்டு எல்லாருடைய தலையெழுத்து யார்கிட்ட இருக்கு சித்திரபுத்திர நயினார் கையில இருக்கு அதனா சித்திரபுத்திர நயினார் ஐத்தா சிவபெருமான் வரவழைத்தா வாருமையா நயினாரே வாருமையா நயினாரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு நாகராஜனுக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும் ஏடுகளை பிரட்டி பாரும் சொல்ல நாகராஜ ஏடுகளை பிரட்டினா 7வது ஏடுகளைத்து 8வது ஏடு நாகராஜன் ஏடு நாகராஜ மன்னன் போன பிறவியில வேடவ குலத்துல நல்லா கேளுங்க வேடவர் குலம்னா வேட்டையாடுவாங்க பாத்தீங்களா அந்த வேடவர் குலத்துல பிறந்து வேட்டையாட போயிருக்கான் அப்போ ஒரு நிறை மாத்த சூழ்மான் துள்ளி 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 குதிச்சிருக்கு அப்ப நிறைமாத்த சூழ்மான் துள்ளி துள்ளி குதிச்சுத குதிக்கும் போது என்ன ஆச்சு அந்த நிறைமாத்த சூழ்மான் துள்ளி துள்ளி குதிக்கும் போது இவன் நினைச்சான் வேட்டையாடுறவன் மானு நல்ல குண்டு குண்டுன்னு இருக்க இந்த மானை இப்பமே நம்ம வேட்டையாடணும் அப்போ செனமானும் பார்க்கலைய செனமானும் பார்க்கல அத அம்பு எய்து கொண்டு போட்டான் அவ அம்பு எய்து ஆனா செனமான கொன்னதால 7 ஜென்மத்துக்கும் குழந்தை வரம் கிடையாது இவ்விதமாக இருக்கும் பொழுது பாடும் நாமளே